நம் மனம் ஒரு கண்ணாடி போன்றது. ஆனால் அது அழுக்கடைந்த கண்ணாடி, தூசியும் கரையும் படிந்த கண்ணாடி. அதனால் நாம் எதையும் சரியாக பார்க்க முடிவதில்லை. உண்மையான உணர்வு என்பது மிக தூய்மையான கண்ணாடி. அது எதையும் ஒட்ட வைத்துக் கொள்வதில்லை. ஒரு பூவை அந்த கண்ணாடி காட்டுகிறது. பூவை எடுத்துவிட்டால் அதன் பிம்பமும் மறைந்துவிடும். ஆனால் நம் மனமோ எதையும் விடுவதில்லை. கோபம் வந்தது, அதை விடமாட்டோம். இன்பம் வந்தது, அதை பிடித்துக் கொள்வோம். இதனால்தான் நாம் துன்பப்படுகிறோம். மனதும் உணர்வும் ஒன்றல்ல. மனம் உடைந்த கண்ணாடி. அது தீர்ப்புகள் செய்கிறது. இது நல்லது, இது கெட்டது என்று பிரிக்கிறது. ஆனால் உணர்வு என்னும் கண்ணாடி எந்த பிரிவும் செய்வதில்லை. அது இருப்பதை அப்படியே காட்டுகிறது. அதற்கு அழகு, அசிங்கம் இல்லை. நல்லது, கெட்டது இல்லை. நாம் ஏன் இந்த கண்ணாடியை பார்க்க முடிவதில்லை? ஏனென்றால் நாம் அதில் வரும் பிம்பங்களையே தவறாக நாமென்று நினைத்துக் கொள்கிறோம். கோபம் வரும்போது நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில் கோபம் என்பது ஒரு பிம்பம் மட்டுமே. அந்த கண்ணாடியில் தோன்றி மறைகிறது. அதை நாமென்று எடுத்துக்கொள்வதே தவறு. ஓஷோ ஒரு அழகான உதாரணம் தருகிறார். கண்ணாடியில் ஒரு பூ படுகிறது. ஆனால் கண்ணாடி பூவாக மாறிவிடுவதில்லை. அப்படியே நாமும் எந்த உணர்ச்சியிலும் மாறிவிடக்கூடாது. சாட்சியாக இருப்பதே வழி. நான் பார்க்கிறேன், நான் இதுவல்ல என்ற உணர்வே சாட்சி உணர்வு. இந்த சாட்சி உணர்வை எப்படி அடைவது? முயற்சி செய்வதால் அல்ல, முயற்சியை தளர்த்துவதால். ஓஷோ சொல்கிறார், இது ஒரு கலை. குதிரை மீது ஏறுவது போல நீங்கள் மிகவும் இறுக்கமாக இருந்தால் விழுந்து விடுவீர்கள். தளர்வாக இருந்தால் சவாரி செய்யலாம். அதுபோல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள். சிரிப்பு வரட்டும், அழுகை வரட்டும், அவை உங்களை தொடக்கூடாது. இந்த கண்ணாடி உங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அது உலகளாவிய உணர்வின் ஒரு பகுதி. ஒரே சந்திரன் பல ஏரிகளில் பிரதிபலிப்பது போல நம் உள்ளே இருக்கும் உணர்வு கண்ணாடியும் அந்த ஒரே உணர்வின் வெளிப்பாடுதான். எனவே நாம் செய்ய வேண்டியது எளிமையானது. ஒவ்வொரு நொடியும் சாட்சியாக இருப்பது. கோபம் வந்தால் கோபம் வருகிறது என்று பார்ப்பது, ஆசை வந்தால் ஆசை வருகிறது என்று பார்ப்பது, அவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது. படிப்படியாக கண்ணாடி தெளிவாகும். அப்போது நாம் நிஜமாக யார் என்பதை பார்ப்போம். நாமே அந்த தூய கண்ணாடி என்பதை உணர்வோம். அதுவே விடுதலை.